வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்னைக்கு வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் தாங்க பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு ஜூஸோட அப்படி மார்னிங்கில் ஒரு நாளைக்கு லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு, அதாவது எவ்வளோ நம்ம ப்ரெட்டுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கலாம். 2 கட்டு கொத்தமல்லி, 1 கட்டு புதினா, அதோட 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சர்க்கரை, கெட்டி தயிர். அதாவது நம்ம இதுக்கு தண்ணியே சேர்க்க போகிறது இல்லை, தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். நல்லா கெட்டியாக தயிர் சேர்த்துக்காங்க. 1 எலுமிச்சம்பழம், முழு எலுமிச்சம்பழம் சாறு, உப்பு கொஞ்சமாக, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு வெள்ளரிக்காய், 2 கேரட், 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே தோல் எடுத்துட்டு மெல்லிசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு. அந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கிழங்கு இறுக்கம் கொடுக்கும், உடனேவே நமக்கு உரிக்க முடியும். இப்போது உருளைக்கிழங்குல இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் மெல்லிசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. ப்ரெட்டையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுவும் எண்ணெயோ பட்டர் எதுவும் வேண்டாம், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெறுமனே ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சுற்றி இருக்கிற சைட்ஸில் இருக்கிற அந்த கனமானதெல்லாம் கட் பண்ணிடலாம். இதே நீங்கள் டோஸ்டரில் போட்டிங்கன்னா இதை கட் பண்ணிட்டு நீங்கள் தோசைக்கல் ரோஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே டைரெக்டாகவே நம்ம எல்லாமே தடவிட்டு டோஸ்டரில் வச்சு எடுத்துடலாம். இப்போது அந்த க்ரீன் சட்னியும் ப்ரெட் மேலே அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் ப்ரெட்டு ஊறாமல் இருக்கும். இதே தண்ணி சேர்த்தோம்னா ப்ரெட்டு ஊறிடும். நான் 2 பக்கமும் க்ரீன் சட்னி போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு பக்கம் க்ரீன் சட்னி ஒரு பக்கம் கெச்சப் பண்ணும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை ப்ரெட்டில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒன்றா மூடிட்டு நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போது சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.